सीधा घूम या उल्टा घूम, सर पे चढ़ के झूम। जादू की नगरी, जादू का टोला, बागी में उतरे उड़न खटोला। डाली डाली अंडे उगते, मुर्गी दे मशरूम। रुद्र मंत्र का उचित उच्चारण। चिकी चिकी बूम, चिकी बूम बूम बूम, चिकी चिकी बूम, चिकी बूम बूम बूम, चिकी चिकी बूम, चिकी बूम बूम बूम। இதுதான் சன் சிட்டி. இங்க ஆச்சரியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே கிடையாது. அதாவது நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம் இந்த இடத்துல இது எப்பவுமே இருக்கும். இந்த சிட்டில உள்ள மக்கள் சின்ன சின்ன மேஜிக்லாம் கத்துக்கிட்டு அதை அவங்களோட வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இவருக்கு நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு டைமே கிடைக்கல போல இருக்கு. அதனாலதான் ஒரு பக்கம் மேஜிக்கலா கார் ஓட்டிட்டு இன்னொரு பக்கம் ஜாலியா நிம்மதியா பேப்பர் படிச்சுட்டு போறாரு. இவங்கள பாத்தீங்களா? இவங்க டாகியோட செயினை பிடிச்சிட்டு போறதுக்கு இவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா கையில லிப்ஸ்டிக் இருக்கு. என்ன பண்றது? அங்கேயும் மேஜிக் தான். இந்த சிட்டில எங்க பார்த்தாலும் மேஜிக், எதுக்கு எடுத்தாலும் மேஜிக். தும்மல், தூக்கம் மாதிரி இங்க எல்லாருக்குமே மேஜிக் வரும். ஆனா இந்த மேஜிக் எல்லாம் தலைவர் நீங்க ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட மட்டும் யாராலையுமே மேஜிக்ல ஜெயிக்கவே முடியாது. அவர் தான் இந்த சன் சிட்டியோட மிகப்பெரிய தலை. இவர் பேரு ஜெய் சிங் சௌஹான். இவரை எல்லாரும் மரியாதையா மேஜிக்கின் தாத்தான்னு அன்போடு அழைப்பாங்க. சரி வாங்க, இந்த ஜெய் சிங் சௌஹான் எப்படிப்பட்டவர்னு பார்க்கலாம். தேங்க்யூ ரங்கீலா. போதும், நான் குளிச்சிட்டேன். இதுக்கு மேல என்ன சுத்தம் பண்ண தேவையில்லை. அந்த போட்டோ உங்ககிட்ட பேசல, நான் தான் உங்ககிட்ட பேசினேன். அப்போ என்கிட்ட போட்டோ பேசலையா? ஆமா தாத்தா, எதுக்காக காலையிலேயே வந்து என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? நான் உன்னை பயமுறுத்தல. நான் ஷாக்கால தோக்கடிக்கிறதுக்காக தினமும் இந்த மாதிரி நிறைய மேஜிக்க செஞ்சு பார்ப்பேன். இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவன் சன் சிட்டியை பிடிக்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். அவன் நிச்சயமா நம்மள தாக்குவான். அவனை எதிர்க்க நாம தயாரா இருக்கணும்ல. அதனாலதான் ருத்ராவுக்கும் நான் அட்வான்ஸ் மேஜிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி தாத்தா. ருத்ரா இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. ருத்ரா, குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் தாத்தா. ஃப்ளையிங் சாக்கர் மேட்ச்க்காக பிராக்டிஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. குட், வெரி குட். மேட்ச் ஸ்டார்ட் ஆக இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் உனக்கு அட்வான்ஸ் மேஜிக்க சொல்லி தரேன். வா. இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லி தர போறீங்க தாத்தா? சன் சிட்டில இருக்கிற எல்லாருமே அவங்க மந்திரத்தை வச்சு சின்ன சின்ன பொருட்களை புஷ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் என்னோட மைண்ட் பவரை வச்சு ஹெவியான பொருட்களை எப்படி புஷ் பண்றதுன்னு உனக்கு சொல்லி தரேன். சரியா? சரிங்க தாத்தா. எது நடந்தாலும் இங்க நல்லதுக்கு தான் நடக்கும். தாத்தா ருத்ராவுக்கு சொல்லி தர போற மேஜிக்க கூடவே நானும் இருந்து கத்துக்க போறேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேஜிக் தெரிஞ்ச ஒரு மெஜிஷியனா நானும் மாறிடுவேன். முதல் விஷயம் என்னன்னா, நீ எந்த மந்திரத்தை படிக்கிறியோ அதை நீ ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்னே பிலீவ் பண்ணணும். அதாவது ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். உன்னால இந்த விஷயத்தை முழுசா செய்ய முடியும்னு முதல்ல நம்பிக்கை ஏற்படணும். அப்பதான் அந்த மந்திரம் வேலை செய்யும். இப்ப கவனமா கேளு. ஹெவியான ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு நீ இந்த மந்திரத்தை சொல்லணும். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா சக்கும் புஸ்டும். இந்த மந்திரத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி அதை புஷ் பண்ணு. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா சக்கும் புஷ்டும். சாரி ரங்கீலா. ருத்ரா, அந்த பாறையத்தான் நீ புஷ் பண்ணணும். உன்னை நீ புஷ் பண்ண கூடாது. திரும்ப ஃபோக்கஸ் பண்ணு. உன்னை நீ பிலீவ் பண்ணி திரும்ப மந்திரத்தை சொல்லு. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா சக்கும் புஷ்டும். ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். முதல்ல உன்னை நீ நம்பணும். அத ஞாபகத்துல வச்சு இப்ப ட்ரை பண்ணு. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். ருத்ரா இந்த மேஜிக்க செய்யறதுக்கு முன்னாடி இத நான் செஞ்சு முடிக்கணும். இபேஸ்கா சிபேஸ்கா சகும் புஸ்டும்.
தாத்தா இத நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நானும் மேஜிக் பண்ணிட்டேன். அந்த ஹெவி ட்ரக் மூவ் ஆகி வருது பாருங்க. அச்சச்சோ அச்சச்சோ, என்னுடைய மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரக்கை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. தாத்தா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அந்த ட்ரக்கை ஒன்னும் நீ மேஜிக்ல மூவ் பண்ணல. அந்த ட்ரக் டிரைவர் அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு போறான். ருத்ரா, நீ போய் அதை முயற்சி பண்ணு. ஃபோக்கஸ் அண்ட் பிலீஃப். உன் உடம்புல மேஜிக்கல் எனர்ஜியோட ஃப்ளோவை நீ ஃபீல் பண்ணணும். ஓ, ஏதோ வெளியில இருந்து ஒரு மிருகம் வந்திருக்கு. என்ன? அதோ அங்க பாருங்க தாத்தா, அந்த மரத்துல பாருங்க. கலகலகலா, என் பேரு சபோலா. அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. ருத்ரா, நீ வேணும்னா என்ன பிடிக்க முயற்சி பண்ணி பாரு. இது ஷக்காலோட உளவாளி சப்போலா. தேங்க்யூ ஜிம் ஜூம். இதே மாதிரி எப்பவும் நீங்க அலர்ட்டா இருக்கணும். குட் மார்னிங் தாத்தா. ஹாய் ருத்ரா. ஹலோ, குட் மார்னிங். ருத்ரா, நீ இப்ப இவங்களோட போ. இவங்க உன்னை ஃப்ளையிங் சாக்கர் மேட்சுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தாத்தா, ஃப்ளையிங் சாக்கர் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்களும் வாங்க. நான் கண்டிப்பா வந்து தானே ஆகணும். ஏன்னா நீங்க விளையாடுறீங்களே. ஓகே தாத்தா, நான் இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுப்பேன். நம்ம நாளைக்கு திரும்பி பிராக்டிஸ் பண்ணலாம். See you there. ரங்கீலா, மேட்சுக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணு. சரி தாத்தா. இதுக்கப்புறம் இந்த நெக்லஸ் எனக்கு தான். நீ இன்னொன்னு புதுசா வாங்கிக்க. என்கிட்ட இருந்து போன நெக்லஸ் திரும்ப என்கிட்ட வரணும். நீ எல்லாம் திருடன்னு வெளியே சொல்லிக்காத. இந்த மாதிரி நீங்க விளையாடுனீங்கன்னா சன் சிட்டி கிட்ட நம்ம தோத்து போயிருவோம். அப்படி தோத்து போயிட்டா அந்த ஷாக்கால் நம்ம எல்லாரோட கதையையும் ஒரே அடியா முடிச்சிருப்பான். உங்க யாருக்கும் தெரியாது, அவன் ஒரு பெரிய மாயாவி, எல்லாரையும் விட சக்திசாலி. சப்போலா, என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதானா? ஜெய்சிங் சௌகான் தன்னோட பேரன் ருத்ராவுக்கு அட்வான்ஸ் மேஜிக்க சொல்லி கொடுக்கறானா? பயப்படாத ஷாக்கா, என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன்ல. ஆமா, நான் ருத்ராவுக்கு அட்வான்ஸ் மேஜிக் சொல்லி கொடுக்கிறேன். அடுத்த தடவை உன் உளவாளிகளை ஏன் இடத்துக்கு அனுப்புனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? என்னோட மோதினா என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்கு வந்து என்னையே மிரட்டிட்டு போயிருப்பா. என்ன தைரியம்? நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கான். நான் எவ்வளவு பெரிய மந்திரவாதிங்கிறத அவனுக்கு காட்டாம விட மாட்டேன். அவனை அழிச்சு நான் அவனோட சன் சிட்டிய என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து எனக்கு சொந்தமாக்கிடுவேன். ஷாக்கால்,
ஒருவேளை ஜெய் சிங் சௌஹான் அவரோட பேர ருத்ராவுக்கு எல்லா பவர்ஃபுல் மேஜிக்ஸையும் சொல்லி கொடுத்துட்டா 2 மெஜிஷியன்ஸ் கிட்ட மோத வேண்டியதா இருக்கும். அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் சன் சிட்டியோட கனவு கனவாவே போயிடும். அந்த சன் சிட்டிக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் தலைவனா இருப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்க போற அந்த ஃப்ளையிங் ஷாக்கர் மேட்ச்ல நாம எப்படியாவது ஜெயிக்கணும். சன் சிட்டி மற்றும் கால் சிட்டி மக்களே, இப்ப மேட்ச் ஆரம்பிக்க போகுது. முதல்ல வரப்போறது சன் சிட்டியோட டீம். அதுவும் ஃப்ளையிங் ஸ்கேட் ஷூஸ் போட்டுக்கிட்டு, இந்த ஸ்கேட் ஷூவை போட்டுக்கிட்டா பறக்கலாம். எல்லாரும் கை தட்டுங்க. இதோ வந்துட்டாங்க கால் சிட்டியோட டீம். நாம எல்லாரும் அவங்களையும் வரவேற்கணும். கை தட்டுங்க. ஓகே, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க. ஜெயிக்கிறதுக்கு நீங்க 10 பாயிண்ட்ஸ் வாங்கணும். 2 பேரும் சரிசமமா இருந்தீங்கன்னா 11வது பாயிண்ட் யாரு எடுக்கிறீங்களோ அவங்க தான் இந்த மேட்சோட வின்னர். இந்த மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்குதோ ஜெய் சிங் சௌஹான், அதாவது என்னோட ஃப்ளையிங் ட்ரெயின்ல அமேஸ்மெண்ட் பார்க்க சுத்தி காட்ட வின்னர்ஸ கூட்டிட்டு போவாங்க. ஓகே, ஸ்டார்ட். பால் மேல போயிட்டு இருக்கு. பால் இப்போ ருத்ரா கைக்கு போயிடுச்சு. ஓ மை காட், பால் ருத்ரா கிட்ட பிடிக்கிட்டு ஆப்போனன்ட் டீம் கேப்டன் எடுத்து போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப வேகமா கோல் கிட்ட போயிட்டு இருக்காரு. இத போட போறாரு. ஏ கம் ஆன், கோல்! முதல் கோல். சன் சிட்டியை எதிர்த்து கால் சிட்டி முதல் கோலை போட்டுட்டாங்க. பால் இப்போ சன் சிட்டி டீம் கையில இருக்கு. இப்போ அது பவுன்ஸ் ஆகி சன் சிட்டி டீம் கேப்டன் ருத்ரா கைக்கு வந்துருச்சு. இப்ப ருத்ரா பால் எடுத்துட்டு ரொம்ப வேகமா கோல் கிட்ட போயிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க? ஆப்போனன்ட் டீமோட கேப்டன் ருத்ரா கிட்ட இந்த பால் எப்படியே புடிங்கிட்டாரு. பால் இப்ப கால் சிட்டி டீமோட கேப்டன் கையில இருக்கு. தாத்தா, அங்க பாருங்க, அவங்க சீட்டிங் பண்றாங்க. எதிர்பார்க்காத நேரத்துல அடுத்த கோலை போட்டுட்டாங்க. கால் சிட்டி டீமை சேர்ந்தவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கோலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது? சன் சிட்டியை சேர்ந்த யாருமே ஏன் இன்னும் கோல் போடாம இருக்காங்க? வெரி குட். இப்படிதான் விளையாடணும். இப்படியே விளையாடுங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீஃப், ஜஸ்ட் 2 words. நிச்சயம் நம்மளால முடியும். நம்ம தான் வின் பண்ணுவோம். நம்ம சன் சிட்டி டீம் இப்ப புது உற்சாகத்தோட கேம்ல இறங்கி இருக்காங்க. நம்பவே முடியல. இப்ப சன் சிட்டி டீம் கோல் போட போயிட்டு இருக்காங்க. இது இன்னொரு கோல். கால் சிட்டி டீம் ரொம்ப கோபத்திலையும் சன் சிட்டி டீம் ரொம்ப ஆனந்தத்திலையும் இருக்காங்க. ருத்ராவை தடுக்கிறதுக்கு 4 திசையிலையும் கால் சிட்டியோட டீம் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ருத்ரா இப்போ என்ன பண்ண போறாரு? ஏதோ ஒரு வித்த காட்டி ருத்ரா கிட்ட பால் புரு கிட்ட போயிடுச்சு. புரு இப்போ கோல் போட போறாரு. போட்டாச்சு. இது அடுத்த கோல். அடுத்த கோல். சன் சிட்டி டீம் கோல் மேல கோலா போட்டு கோல் மழையை பொழிய வைக்கிறாங்க. அருமை. மேட்ச் பாயிண்ட் சரிசமமா இருக்கு. இப்ப எந்த டீம் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அதுதான் ஜெயிச்சதா அறிவிக்கப்படும். டோக்கிரா, மொகோபா, க்ளௌடோ, ஃப்ரீசோ. Ibaiska, Jibaiska, Cloudo, Divriso.
கிங் கேப்டன் ருத்ராவோட ஃப்ளையிங் ஸ்கேட்டை கழட்டிட்டாரு. இப்போ ருத்ராவால பறக்கவே முடியல. Zibajska Sakumusto! இது ஒரு அருமையான கோல். ரெஃபரியோட விசிலோட இந்த கேம் முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்ல வின்னர் யாருன்னா சன் சிட்டி டீம். சன் சிட்டி டீம் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கு. ஆனா நீங்க யாரு விருப்பப்பட்டாலும் என்னோட ஃப்ளையிங் ட்ரெயின்ல வரலாம். என்னால இதை நம்பவே முடியல. அம்யூஸ்மெண்ட் பார்க் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உண்மைதான் ருத்ரா. தேங்க் யூ. உன்னால தான் எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. ஃப்ளையிங் ட்ரெயின்ல நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அங்க பாருங்க, ஃப்ளையிங் யூனிகார்ன். நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் வரணும். நான் தான் ஷாக்கா. ஜெய்சிங், இதுதான் உன்னோட கடைசி பயணமா இருக்க போகுது. எல்லாம் அழிய போகுது. அதுக்கப்புறம் சன் சிட்டி என்னோட கண்ட்ரோல்ல இருக்க போகுது. என்னோட கண்ட்ரோல்ல. ஜெய்சிங் சார், அங்க பாருங்க, அதுக்கு என்ன? முதல்ல ட்ரெயினை நிறுத்து. பசங்களா, சீக்கிரமா பின்னாடி இருக்கிற கோச்சுக்கு போங்க. ருத்ரா, சீக்கிரமா பின்னாடி போ. இந்த வெளிச்சத்துல இருந்து உடனே இந்த ட்ரெயினை வெளியே கொண்டு போ. இத உன்னால மட்டும் தான் செய்ய முடியும். போ ருத்ரா, சீக்கிரம் போ. ருத்ரா, நீ முன்னாடி போ. நாங்க இந்த தடுத்து நிறுத்த பாக்குறோம். இபாய்ஸ்கா, ஜுபாய்ஸ்கா, ஸ்டாப்போ. Ibaiska, Zibaiska, Brakuza. எல்லாரும் லாஸ்ட் கோச்சுக்கு வாங்க. கம் ஆன், ஃபாஸ்ட். Ibaiska, Zibaiska, Brakuza. Ibaiska, Zibaiska, Brakuza.
சைத்தான் டிபாகோ ஆருகாவ் வாட்டர் ஃப்ளோ. இந்த ட்ரெயினை நான் எப்படியாவது என் மேஜிக்கை பயன்படுத்தி வெளியே கொண்டு வரணும். Ibaiska, Zibaiska, boom, chick, chick, boom. முயற்சி பண்ணி பார்க்காத ருத்ரா, உனக்கு வயசு பத்தாது. இது இந்த ஷாக்காலோட மந்திர வலை. இந்த மந்திர வலையில இருந்து உன்னால கண்டிப்பா வெளியில வர முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ், அதை மட்டும் மறந்துடாத. Ibaiska, Zibaiska, boom, chick, chick, boom. 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 நான் திரும்ப வருவேன். நான் கண்டிப்பா வருவேன். இந்த சண்டை இன்னும் முடியல. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ருத்ரா, ரொம்ப சந்தோஷம்பா. இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய வேலையை செஞ்சிருக்க. நீ எங்களை மட்டும் இல்ல, சன் சிட்டி மக்களையே ஷாக்கால் கிட்ட இருந்து காப்பாத்திருக்க. தேங்க்யூ ருத்ரா, உன்னாலதான் நாங்க எல்லாரும் தப்பிச்சோம். வாங்க நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போகணுமா? இன்னும் நம்ம ஃப்ளையிங் ட்ரெயின்ல நிறைய இடத்த சுத்தி பார்க்க வேண்டி இருக்கு. ஷாக்கால நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்ப நாம ட்ராக்ல இல்ல, ஆகாயத்துல பறந்து போக போறோம். ருத்ரா, என்னைக்காவது ஒரு நாள் நீ நிச்சயமா என்னை விட பெரிய மந்திரவாதி ஆயிடுவ. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.